ஹலோ கைஸ், வணக்கம். ஆர்குமெண்ட் பண்ண நீங்க ரெடியா? நான் ரெடி இல்லைங்க. ஆரம்பத்திலே சொல்றேன், சண்டை இடுறதோட மண்டி இடுறதே பரவாயில்ல அப்படின்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்களோ அவங்க தான் ஆர்குமெண்ட்டுக்கே போவாங்க. அக்செப்டன்ஸ் லெவல் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்காது. ஸோ அந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆப்போனன்ட் எப்படி இருப்பாங்கன்னா, லிசன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டே தான் வந்திருப்பாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? உண்மையா நினைச்சு பாருங்க. ஏன்னா என்னோட லைஃப்ல நான் சில பேர்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும்னு முடிவெடுத்து போய் பண்ணிருக்கேன். ப்ராப்பரா பண்ணிடுவேன். என்னைய மாதிரி ஆர்குமெண்ட் யாராலையும் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல நல்லா தெரியும். ஒன்ஸ் நான் ஒரு விஷயத்த ஆர்கியூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பிரமாதமா பண்ணி நான் முடிச்சிருவேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடந்துரும். ஆர்குமெண்ட் நான் நல்லா பண்ணிட்டேன், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரே ஒரு விஷயங்க, அந்த பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கும் அந்த பர்சனோட நான் சாரி கேட்டு பேசினா கூட பழைய